டெக்னிக்ஸில் இப்போ நீங்கள் அழகான ஒரு பிக்சர் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்த உடனே என்ன ஒரு ஸ்டோரி தோணுது அதை வந்து கேட்க போகிறோம். பார்க்கலாமா? முருகன் வந்துட்டுருக்காரு. அவருக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தை அழகாக நடந்து வந்துட்டுருக்கு. ஒரு அழகான ஒரு பிக்சரை தான் இப்போ பார்த்தீங்க. இதை பார்த்த உடனே ஒரு ஸ்டோரி. குருவாயூரப்பன் கோவிலில் ஒரு குருவாயூரப்பன் கிருஷ்ணன் கோயில்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு பட்டத்தில் இருக்கார். அவர் டெய்லி வந்து காலையில் எழுந்த உடனே 4 மணிக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு போய் அபிஷேகம் முடித்து பிரசாதம்லாம் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே இறைவனுக்கு படைச்சிட்டு அப்போ திருப்பி வருவார். ஒரு நாள் என்ன ஆகுது, இவருக்கு வெளியில் ஒரு வேலை வருது. அதனால் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய 5 வயது பாலகனை கூப்பிட்டு, கண்ணா இன்னைக்கு நீ போய் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வா, நான் அபிஷேகம் மட்டும் முடிச்சுட்டு வந்துடுவேன். பின்னாடி இதெல்லாம் கொண்டு போய் பகவான் சாப்பிட்ட பிறகு மீதியை பிரசாதமாக அங்கே கொடுத்துட்டு இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து சின்ன கோவில் அப்படிங்கிறதுனால அந்த கோவிலில் ரொம்ப மக்கள் வந்து டெய்லி வரமாட்டாங்க. அதனால இவன் பிரசாதம் எடுத்துகிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போயிட்டு உட்காந்துருக்கான். கதவை மூடிட்டு சாப்பிட்ட உடனே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திறக்கிறான். எல்லாமே இருக்குது. திருப்பியும் இது பண்ணுறாரு. கிருஷ்ணன் சாப்பிட்டியா, ஏன் சாப்பிடல, சீக்கிரம் சாப்பிடு, எங்கள் அப்பா வேற சொல்லியிருக்கா நீ சாப்பிட்டோன்னு தான் நான் எடுத்துகிட்டு போகணுன்னு, எனக்கும் பசிக்கும்ல, சீக்கிரம் சாப்பிடுன்னு கேட்குறான். அப்போவும் அந்த பொருள் வந்து அப்படியே இருக்குது. திருப்பி 3வது முறை போயிட்டு கதவை திறந்துட்டு ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறான். நான் கொண்டு வந்திருந்தா நீ சாப்பிட மாட்டேங்கிறியான்னு. உடனே பார்த்தா அதில் கொஞ்சம் பிரசாதம் குறைய ஆரம்பிச்சது. இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அந்த அந்த பிரசாதத்தோட ஒரு சின்ன இது வந்து அவருடைய உதட்டிலையும் தெரியுது. சந்தோஷமாக கதவை பூட்டிட்டு எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்தோடனே அப்பாவும் ஒரு அந்த குறிப்பிட்ட வேலையை முடிச்சுட்டு வராரு. என்னடா பிரசாதம்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் மீதினா, அதோப்பா, என்னடா இவ்வளோதான் இருக்குது. இல்லைப்பா யாரும் வரல, ஆனால் அங்கே கிருஷ்ணன் சாப்பிட்டாருப்பா, சாப்பிட்ட பிறகுதான் நீங்கள் எடுத்துகிட்டு வர சொன்னீங்க அப்படின்னு. இவருக்கு ஏன்னா பைத்தியம் பிடிச்சிருக்கா, என்ன விளையாடுறியா, நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா கிருஷ்ணன் தான் சாப்பிட்டான் அப்படிங்கிறார். திருப்பி அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, இவர் பிரசாதம் அந்த மாதிரி கொடுக்காம கவுண்டிங்கில் கொடுத்து அனுப்புகிறாரு. ஒரு லட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 செஞ்சு கொடுத்து அனுப்புகிறாரு. சரி இன்னைக்கு பார்க்கலாம் இவன் என்ன பண்ணுறான்னு. அன்னைக்கும் பார்த்தா ஒரு 2 லட்டு குறையுது. இவன் வந்த உடனே திருப்பி கேட்குறாரு, இல்லை கிருஷ்ணன் தான் சாப்பிட்டான், போட்டு அடிக்கிறாரு. அப்பா நிஜமாக தான் சொல்கிறேன், கிருஷ்ணன் சாப்பிட்டான். சரி அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, இன்னொரு ட்ரையல் பார்ப்போம் அப்படின்னா அடுத்த நாள் ஏதோ அதிரசம் மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்புகிறாரு. அகைன் குறையுது. உடனே வீட்டுக்கு வந்தோடனே இவருக்கு ரொம்ப கோவம் வருது. நான் 3 நாளாக வந்து நான் பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன், நீ உண்மையை சொல்லுவேன், நீ இப்படி பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிடாரு. அடிச்சோடனே அந்த குழந்தை சொல்லுது, இல்லைப்பா முருகன் கிருஷ்ணன் தான்ப்பா சாப்பிட்டாரு, கிருஷ்ணன் தான்ப்பா சாப்பிட்டாருன்னு அவர் நம்பலை. உடனே என்ன பண்ணுறாரு, இல்லை நீ வந்து இவ்வளோ பொய் சொல்கிற, அதனால நீ என்ன பண்ணுற, 108 சுற்றணும் அந்த கோவிலை, நீ பண்ண தப்புக்கு அப்படின்னு. சரி அப்பா சொல்கிறாரு இல்லை, ஸோ அவருடைய சொல்ல நம்ம மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கோவிலை சுற்றிட்டு இருக்கான். அடுத்தது பார்த்தா இவர் வந்து அந்த காலடி தெரியறது இவனுக்கு. இவர் வந்து சொல்லுவார், நான் பார்ப்பேன் நீ 54 சுற்றிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. அப்படியே சுற்றிட்டு இருக்கான். சுற்றி முடித்த பிறகு அதில் இவர் வந்து பார்க்குறாரு, சுற்றிட்டியா 108 சுற்று அப்படின்னு சொல்லிட்டு. சுற்றிட்டேன்ப்பா அப்படின்னு. இவர் காலடியை பார்க்குறாரு. முதல் 54 சுற்று இவனோட காலடிகள் தெரியுது. அடுத்து 54 சுற்று பெருசாக தெரியுது. ஒரு தெய்வீகமான ஒரு காலடியாக இருக்குது. இவருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது இந்த மாதிரி இருக்குது, பெரிய காலடி, என்னடா நீ 54 சுற்றி வேற யாரையாவது சுற்ற வச்சியா? இல்லைப்பா நான் தான்ப்பா சுற்றினேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த காலடியை பார்த்துட்டு இது என்ன இது இப்படி இருக்கானே, இவன் ஏதாவது இந்த வேலைலாம் கற்றுக்குறானோ அப்படின்னு சொல்லி போய் முருகன்கிட்ட சொல்கிறாரு, கிருஷ்ணன் கிட்ட சொல்கிறாரு, என்ன எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தைய பொய் சொல்கிற குழந்தைய கொடுத்துருக்கேன்னா. கிருஷ்ணன் சிரிப்பார். நீ வந்து உன் பிள்ளைய தப்பாக நினச்ச, நான் தான் அந்த இதை சாப்பிட்டேன், உன் பிரசாதத்தை குழந்தை கொடுத்ததை. ஆனால் நீ வந்து அவன் முழுமையாக நம்பி நான் சாப்பிடுவேன் நம்பி எனக்கு வச்சுட்டு படைச்சான். அது மட்டும் இல்லாமல் அந்த 54 வந்து பனிஷ்மெண்ட் 108 கொடுத்தல. ஸோ நான் தானே கூட சேர்ந்து தப்பு பண்ணியிருக்கேன். அதனால் அடுத்த 54 வருஷத்தில் என் காலடி தெரியும், அவன் அந்த என்னுடைய கால் மேலே அவன் காலை வச்சு நான் நடத்த வச்சேன் அப்படின்னு சொல்லுவார். ஐயோ நான் டெய்லி பூஜை பண்ணுறேன், எனக்கு காட்சி அளிக்காத நீ எப்படி என் குழந்தைக்கு காட்சி அளித்த அப்படின்னா அவர் சொல்லுவார், உண்மையான அன்பு உண்மையான பாசம் மட்டும்தான் எனக்கு தேவை, எனக்கு வந்து நீங்கள் படோட உமா எதுவும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாராம் கிருஷ்ணன். என்ன அழகான கதை இல்லையா? ஸோ உண்மையான அன்பு நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்காம இருக்கிற பொருளை வச்சு இறைவனை வணங்கினா அதுவே பெரிய விஷயம். அதுக்கு உண்மையான தூய உள்ளம் மட்டும் போதும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதை.